வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எங்க அம்மா செய்ய போற சமையல் தேங்காய் பால் சாதம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு ரைஸ், அரிசி ஊற வச்சிருக்கேன். இது வந்து புழுங்கல் அரிசி ஊற வைக்காதீங்க, பச்சரிசி எல்லாம் செய்யறது நல்லா வரும். பிரியாணி அரிசி இருந்தாலும் செய்யலாம். நான் வெறும் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய், அப்புறம் வந்து இந்த நீட்டு இது, அப்புறம் வந்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு, பட்டை 3, லவங்கம் வந்து 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, அவ்வளவுதான். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், 2 கப் அரிசிக்கு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் 4 வெங்காயம், புதினா கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவுக்கு, 6 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிருக்கேன். இது வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, சால்ட்டு, அப்புறம் வந்து இது தேங்காய் பால் தேங்காய் அரை முடி எடுத்து தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பற்ற வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பட்டை லவங்கெல்லாம் போடுவோம். இது நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயம், இந்த மாதிரி பசிஞ்ச மாதிரி போடுங்க. நல்லா வதக்கணும். இது பிரியாணி அரிசியில் செஞ்சா வேற வேறையா இருக்கும். அது அவ்வளோ பிரிஞ்சி மாதிரி ஆயிடும். இது வந்து இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி பச்சை வச்சு செஞ்சா கொஞ்சம் குழம்பு செஞ்சோம்னா நல்லா அது வேற மாதிரி விதமாக டேஸ்டாக இருக்கும். அதனால இந்த சாதாரண பச்சை வச்சு நான் செய்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். புன்னிறமாலாம் வதங்க அந்த அளவுக்குலாம் போக வேணாம். இந்த இதுவே போதும். ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் ஏன் 3 பச்சை மிளகாய், 1 கப்புக்கு 3, 2 கப்புக்கு 6 பச்சை மிளகாய் போடுறீங்க. அதனால் வேற மிளகாத்தூள்லாம் நம்ம போட போகிறது கிடையாது. அதனால அப்புறம் தக்காளி போட்டுப்போம். வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா வதக்குங்க. இப்போ புதினா போட்டுருங்க. புதினா போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும். சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு முடிக்கும். திறந்து பார்க்கலாம். வதங்கிட்டு போதும். வதங்கிட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்றலாம். 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி. தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் வந்து 1.5 வந்ததுன்னா தண்ணி கூட சேர்த்துக்குங்க. டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே அரிசி போடலாம். இப்போ அரிசி போட்டுடலாம்.
போட்டாச்சு. கலக்கிடுங்க. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி. கொதி வந்தவுடனே குக்கரை மூடிட்டு 5 நிமிஷம், ஒரு விசில் வந்தவுடனே 10 நிமிஷம் பொறுத்து இறக்கிடுங்க. கொஞ்சம் நெட்டா இருக்காது, கொஞ்சம் கொல கொல இருந்தாலும் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொதிச்சவுடனே மூடிட்டு ஒரு விசில் வந்தவுடனே சிறுவை வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிடுங்க. இப்போ மூடிடலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ மூடிடலாம். விட்டு 10 ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கலாம். நல்லா சாதம் கலரி பாருங்க, வந்துடுச்சான்னு. நல்லா வந்துடுச்சு. சாதம் கலரி விடலாம். இது கொல கொலந்தா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பிளேட் எடுத்து வைக்கிறேன். பாருங்க, இதுக்கு சுட சுட அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு வேணும்னா ஊறுகாய் வச்சுக்கலாம். இதுக்கு எலுமிச்சை ஊறுகாய் இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் எங்ககிட்ட மாங்காய் ஊறுகாய் இருக்கு, அதனால வைக்கிறேன். எலுமிச்சை ஊறுகாய் வச்சா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.